எல்லாருக்கும் அவங்க கேள்வியில் நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி வேண்டியவர்களுக்கு ஒரு கேரட்டுங்க கூட்டத்தை எவ்வளவு பெரிய தப்பு நீங்க தெரியுமா? கேரட்டுங்களா? வாங்க சார், வாங்க, அவ்வளோதான், வாங்க வாங்க. நீங்க சொன்னீங்களா கேரட்டுங்க கூட்டன்னு? வெரி குட். கடைசி எப்போ செடி நட்டீங்க? 2 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு செடியை வாழ்க்கை நட்டுருக்கீங்களா? நட்டுருக்கேன் சார். மணி பிளான், வீட்டில் மணி பிளான் நட்டுருக்கேன் சார். இந்த கேடுங்க மணி பிளான் நட்டவங்கள சார் 70 வருஷம் நாத்து நட்டு. போங்க போக. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சு அதுல இருக்கிற ஒரே கிராமம் தன்முத்து. அதுக்காக அவங்க கொடுத்த வேலை 9 விவசாயிகள் உயிர். இந்த குடும்பங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் நமக்கு அந்த விவசாயம் பண்ண ஞாபகம் இருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கு மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாயிகள் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆத்துல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இல்ல விவசாயத்துக்கு தண்ணி எங்க வரும்? விவசாய தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவோம்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல, விவசாயத்துக்கு தண்ணி கேட்கிறாங்க. தன்னுத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகள் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயிலாஸ்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு துணி துவைக்கிறான், சாக்கடை இருக்கிறான். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துல விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பரம்பரையா உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. 2002ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயி இந்த தொழிலே விட்டு வேற வழிக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு அது எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்ல 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாயிகள் பசியில சாக போறாங்க. 5,000 கோடி எப்படி 5,000 கோடி கடமான ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியல கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவன் லோன் கொடுத்த அந்த அதிகாரிகள் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5,000 ரூபாய் கடமான ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி வந்து குடிச்சு சாகுறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டில நேரம் இல்ல. இதை சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். அவங்களுக்கு லேடியை வைக்கிறதுக்கும் சமையல் செய்யறதுக்கும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராம அழிய போட சொல்ல 2 நிமிஷம் இல்ல. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால் இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம், முட்டை, மீன், கேரட் எடுக்கிற பேரண்ட்ஸ் கிரீம் வேணாம், தக்காளி, ஆரஞ்சு, பாதாம்ல தயார் பண்ற அழகு சாத ஃபேக்டரி வேணாம். இந்தியாவில் விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைங்க வந்து போறாங்க. ஒரு நாளைக்கு பணக்காரன் யூஸ் பண்ண ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்நாள் ஸ்ட்ராபெரி நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு காசா இருக்கு? யோ சாதாரண தண்ணியா? 2G என்னையா? அணைக்கற்றை, காத்து, வெறும் காத்தை மட்டும் வைத்து கோடி ரூபாய் போடுற ஊரியாது. செல்போன், ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஒரு கார்பரேட் கம்பெனி இருந்து இந்த கிராமத்தை காப்பாத்துறதுக்காக கடைசியா மக்கள் மனத்தை நீதிமன்றத்தை நம்பி வந்திருக்கோம். இந்த 3 நாள் தண்ணி இல்லாம நிறைய பெண்கள், குழந்தைகள் கஷ்டப்படுறதா அவங்ககிட்ட நாங்க கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கோம். இன்னும் 40 நிமிஷத்துல உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஆனா அந்த கிராமத்துக்கு தண்ணி நாளைக்கு சொல்ல போற தீர்ப்பு தான் இருக்கு. இப்ப காவல்துறை எங்களை ஃபாலோ பண்ணி வர வேணாம். ஏன்னா அந்த தண்ணியோட தேவையில்லாம லேட் ஆகிடும். நாங்க செஞ்ச இந்த தப்புக்கு நாளைக்கு கோர்ட்டு சார்